Hello everyone, welcome to சித்திரமே. Have a great day. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 50,000 ரூபாய் சேமிப்பு. இது 6 மாதம் நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணுறதா. ஹவு டு சேவ் 15K in 6 months. அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 50 ரூபாய் சேமிப்பு 6 மாதம் நமக்கு 49,500 நம்ம போட்டிருக்கோம். அதை நாம் 3 தடவை நம்ம பிரிச்சுக்கோ. 2 மாதம் மொதல் 2 மாதத்துக்கு நமக்கு 16,500 வேணும். அதே மாதிரி 3 மாதத்துக்கு போட்டிருக்கேன். ஒரு மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ வேணும்? 8,250. இந்த 8,250 எப்படி சேவிங்ஸ் பண்ணுறதா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது. வாங்க பார்க்கலாம். இந்த 3 மாதம் சேவிங்ஸை நாம் அப்படியே ஆர்டியாக பேங்க்கில் ஆர்டியாக போட்டோம்னா ஆவரேஜாக நான் அந்த பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். 5.75% போட்டிருக்கேன் ஆவரேஜாக. எந்த பேங்க்கில் இருந்தாலும் மொத்தமாக நான் போட்டிருக்கிறது. இது நம்ம கட்டுறது 49,500 3 மாதத்து அமௌண்ட்டு, சரிங்களா? அது வட்டி இந்த 5.75% போட்டிருக்கிறதுனால 833 நமக்கு கையில் வர்றது 50,333. நம்ம டார்கெட் எவ்வளோ? 50,000. அது 6 மாதத்தில் கிடச்சிச்சா? இந்த ஒரு மாதத்தில் நம்ம 8,250 எப்படி சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு தான் நம்ம சொல்கிறது. அதை நம்ம டெய்லி சேவிங்ஸாக நம்ம 275 இப்போ எடுத்து வச்சு நம்ம 180 நாளாக எடுத்து வச்சோம்னா நம்மளால் 49,500 சேவிங்ஸ் பண்ண முடியும். எல்லாராலையும் டெய்லி சேவிங்ஸில் இந்த 275 இந்த பெரிய அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியாது. முடிஞ்சவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். முடியாதவங்களுக்கு இன்னொரு மெத்தட். அவங்க என்ன பண்ணுவோன்னா, டெய்லி 20 மொதல் நாள் 20, 2வது நாள் 40, 3வது நாள் 60, 4வது நாள் 80, 5வது நாள் 100, 6வது நாள் 120. இது 10 நாளைக்கு நம்ம அடுத்தடுத்த நாள் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். 20 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 10வது நாள் 200. இப்படி வச்ச மாதத்தை நம்ம 3 நாள் நம்ம 30 நாளை நான் 3 நாளாக வகுத்துருக்கேன். அதனால் 10 நம்ம கிட்டத்தட்ட 1,100 நாம் சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம். 20, 40, 60, 80, 100, 120, 140, 160, 180, 200, 1,100. அதே நாம் 1,100 3 தடவை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 3,300 நம்ம இதிலே நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு 8,250 3,300 நாம் இதில் சேவிங்ஸ் பண்ணிட்டோம். மிச்சம் நமக்கு 4,950 தேவைப்படுது. அது எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம்? அதுக்கு நம்ம டெய்லி, வீக்லி, மந்த்லின்ட்டு தான் இப்படி பிரித்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. டெய்லி 50 30 நாளைக்கு 1,500 ஆகுது. மாதம் வாரத்தில் நம்ம ஒரு வாரம் 100 4 வாரத்துக்கு 400 ஆகுது. மாதத்தில் நம்ம ஸ்டார்டிங்கில் இதே ஒருத்தங்களாக இருந்தால் 2,000. இதே 2 பேரும் நம்ம வேலைக்கு போயிருந்தாங்கன்னா 3,000 எடுத்து வச்சோம்னா இந்த அமௌண்ட்டு 3,000. ஆக மொத்தம் 1,500 + 400 + 3,000 4,900 நம்ம இதிலே சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம். நாம் 3,300 + இந்த 4,900 சேர்த்து 8,200 சேவிங் ஆகிடுச்சு. ப்ளஸ் நம்ம ஒரு 50 போட்டு 8,250 பண்ணலாம். இல்லை இதுவும் எங்களால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொன்று, இந்த மெத்தடை எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 30 சேலஞ்ச் வீடியோ போட்டிருக்கேன். அது 30, 60, 90 அந்த மாதிரி நாம் சேவிங்ஸ் அப்படியும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இந்த 4,900 எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியலைன்னா நாம் அப்படி சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவும் போய் பார்த்து அப்படி சேவிங்ஸ் பண்ண முடியறவங்க அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம ஒவ்வொரு மாதம் நம்ம ஆர்டி போட நமக்கு கிட்டத்தட்ட நம்மனாலையும் 50,000 சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வளர்ந்து வர நம்ம சித்திரமேக்கு சின்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ்.